ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், ஓகே. உங்கள் ஏஜ் பார்த்தீங்கன்னா எதுவாக வேணா இருக்கட்டும், நீங்கள் ஆன்லைனில் எப்படி மணி மேக் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களா? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான். உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு சில ஸ்கில்ஸை வச்சு நீங்கள் எப்படி ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறது அப்படிங்கிறதையும், ப்ரோ எனக்கு ஸ்கில்லே இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு ஸ்கில் இல்லாட்டினாலும் ஓகே, நீங்கள் எப்படி அந்த ஸ்கில்லை கற்றுக்கிறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்பர் 1 பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங். வெயிட் பண்ணுங்கள், வீடியோ எடிட்டிங் சொன்னோடனே ஸ்கிப் பண்ண பார்ப்பீங்க. நீங்கள் கேட்கலாம், வீடியோ எடிட்டிங்கை வச்சு எப்படி ப்ரோ ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது கேட்கலாம். வீடியோ எடிட்டிங் வச்சு நீங்கள் ஈஸியாகவே ஏர்ன் பண்ணலாம். வீடியோ எடிட்டிங் தெரியலனாலும் ஓகே, நீங்கள் ஈஸியாகவே வீடியோ எடிட்டிங்கை ஒரு வாரத்திலே கற்றுக்கிட முடியும். நீங்கள் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு ரொம்பவும் ஹையான பிசி யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக ஒரு மொபைல் இருந்தால் போதும், நீங்கள் ஈஸியாக வீடியோ எடிட்டிங் பண்ண முடியும். நீங்கள் மொபைல் வச்சுருந்தீங்க அப்படின்னா கைன் மாஸ்டர், இன்ஷாட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் டைரக்டர், விஎன் இந்த மாதிரி ஆப்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஷாட் தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஷாட் தான் ரொம்ப ஈஸியாக இருக்குது. உங்கள்கிட்ட பிசி தான் இருக்குது அப்படின்னா ஓப்பன் ஷாட், அதுக்கப்புறம் ஷார்ட் கட், இந்த மாதிரி சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோ எடிட் பண்ணலாம். ப்ரோ ஒர்க்கை யார்கிட்ட போய் கேட்குறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதுக்கு தான் நிறையவே கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. யூடியூப்ல இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு வீடியோ எடிட்டிங் பண்ணி தரது மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 2-3 சேனல்ஸ் வச்சு ரன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இதுக்காண்டி நீங்கள் பர்சனலாக அவங்க இமெயில் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நிறையவே கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் எடிட் பண்ணி கொடுத்து மணி ஏர்ன் பண்ண முடியும். உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் தெரிஞ்சிருச்சு, வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு தேவையான வீடியோஸை, இமேஜஸை எங்கேருந்து எடுக்கிறது நீங்கள் கேட்கலாம். இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா பிக்சல்ஸ், பிக்ஸாபே வெப்சைட் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் இல்லாத இமேஜை வந்து இங்கே எடுத்து யூஸ் பண்ண முடியும். ஃபைவர், ஃப்ரீலான்சர், அப்வொர்க் இந்த மாதிரி வெப்சைட்டை யூஸ் பண்ணி சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணுறது மூலமாக நீங்கள் மணி ஏர்ன் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இபுக்ஸ். நீங்கள் இபுக்ஸை வந்து சேல் பண்ணலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் கூட நீங்கள் சேல் பண்ண முடியும். உங்களுக்கு க்ரியேட்டிவ் ஐடியாஸ் இருந்தால் போதும். உங்களுக்கு ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா நீங்களே ஒரு ஓனாக ஒரு புக்கை க்ரியேட் பண்ணி சேல் பண்ண முடியும். உங்களுக்கு யூடியூப்பை பற்றி நல்லா தெரியும் அப்படின்னா, யூடியூப்பில் எப்படி வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, A to Z எல்லாமே தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாகவே மணி ஏர்ன் பண்ண முடியும். அதை ஒரு புக்கை க்ரியேட் பண்ணி சேல் பண்ணுறது மூலமாக மணி ஏர்ன் பண்ண முடியும். பேசிக்லேருந்து ப்ரொஃபஷனலாக எப்படி வீடியோ எடிட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னா நீங்கள் அதை கூட ஒரு புக்காக க்ரியேட் பண்ணி சேல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குக்கிங் இருக்குது. இன்ஸ்டாகிராமில் வியூஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, ரீல்ஸ் எப்படி போடணும் அப்படிங்கிறத A to Z எல்லாமே சொல்லி கொடுத்தா போதும், நீங்கள் அதை புக்காக கிரியேட் பண்ணி சேல் பண்ண முடியும். நீங்கள் கேட்கலாம், எனக்கு ஸ்கில் இல்லை ப்ரோ, என்ன பண்ணுறது அப்படிங்கிறத கேட்கலாம். இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ChatGPT இருக்குது. அதில் நீங்கள் போயிட்டு என்ன புக்கை கிரியேட் பண்ண போகிறீங்களோ அதுக்கான கண்டென்ட்டை வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஐடியாஸ் வரும். நீங்கள் அதை எடுத்து உங்கள் புக்கை க்ரியேட் பண்ணக்கூடாது. அப்படி க்ரியேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு காப்பிரைட் ப்ராப்ளம் வரும். நீங்கள் அதை ஒரு ஐடியாவாக வச்சுக்கிட்டு உங்களோட க்ரியேட்டிவிட்டியை ஆட் பண்ணுங்கள். இது பண்ணுறது மூலமாக நீங்கள் ஈஸியாகவே மணி மேக் பண்ண முடியும். நம்பர் 3 ஃபோட்டோ எடிட்டிங். ஃபோட்டோ எடிட்டிங் தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாகவே ஏர்ன் பண்ண முடியும். 3000லேருந்து 4000 வரைக்கும் சாலிடாக மேக் பண்ண முடியும். நீங்கள் ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு கேன்வா, பிக்சார்ட், பிக்சல் லேப் இந்த மாதிரி ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் லேப் தான் யூஸ் பண்ணுறேன். கேன்வாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாகவே ஃபோட்டோ எடிட்டிங் பண்ண முடியும். ஃபோட்டோ எடிட்டிங் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறது, யார்கிட்ட போய் ஒர்க் கேட்குறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் யூடியூப்பில் இருக்கிற கிரியேட்டர்ஸ்க்கு நீங்கள் போஸ்ட், தம்ப்நெயில் இந்த மாதிரி விஷயங்களை எடிட் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும். நிறைய யூடியூபர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறதுக்காண்டி நிறைய பேர் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்க இமெயில் கான்டாக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட ஒர்க் கேட்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நீங்கள் பிக்சல், பிக்ஸாபே இந்த மாதிரி வெப்சைட்டில் இருந்து உங்கள் ஒர்க்குக்கு தேவையான இமேஜ் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்பர் 4 பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன். உங்களுக்கு 2 மொழி தெரியணும். இதுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். அதாவது எழுதுகிற மூலமாக ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். அப்படி இல்லைனா வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது மூலமாக ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். நீங்கள் 2 இதுவுமே பண்ணி ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் ஃபைவர், ஃப்ரீலான்சர் இந்த மாதிரி வெப்சைட்டை யூஸ் பண்ணி நீங்கள் அதில் கூட ஏர்ன் பண்ண முடியும். பேசிக்காக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இங்கிலீஷ் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் தெரியும். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக இது யூஸ் பண்ணுங்கள். 5ஆவதாக பார்த்தீங்கன்னா யூடியூப் ஷார்ட்ஸ். நீங்கள் பிக்சல்ஸ், பிக்ஸாபே இந்த மாதிரி வெப்சைட்லேருந்து இமேஜை எடுத்து நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடிட் பண்ணி நீங்கள் ஈஸியாகவே ஏர்ன் பண்ண முடியும். யூடியூப் ஷார்ட்ஸுங்கிறது ரொம்ப ஈஸியாக வைரல் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் கேட்கலாம், எந்த மாதிரி நீச்சிக்கல நான் வீடியோ போடுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரி ஷார்ட்ஸ் போடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போடுங்க. அதுக்கப்புறம் ஹவு டு இந்த மாதிரி வீடியோஸ் போடுங்க. ஹவு டு மேக் தம்ப்நெயில், ஹவு டு வீடியோ எடிட்டிங். ரீச்சுங்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது இந்த மாதிரி ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம்.